தன்னோட வாழ்க்கையில ஒரு இளைஞன் இப்படி சொல்றதை நினைச்சு பாருங்களேன். யாரெல்லாம் என்ன வெற்றியாளனாகவும் செல்வந்தனாகவும் ஆக்கு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்கறத நினைச்சு பாருங்க. ஆனா அவனுக்கு செல்வம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தனக்கானது மட்டும் கிடையாது. ஒரு பள்ளிவாசல் கட்டணும், அனாதைகளுக்கு உணவு கொடுக்கணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவணும். அதுக்காக தான் அவன் அல்லாட்ட இப்படி எல்லாம் துவா செய்யறான். கெட் ரிச், பில்ட் அ மஸ்ஜித், ஃபீட் ஆர்ஃபன்ஸ். இஸ்லாம் நம்மள செல்வத்தை வெறுக்க சொல்லல, அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுபவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அனாதைகளை கவனிப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நானும் அனாதையை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான், அவர்கள் உணவை ஏழைக்கும் கைதிகளுக்கும் அனாதைகளுக்கும் வழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுக்காக செய்யப்படும் தர்மம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லியும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதனால பெருசா கனவு காணுங்க, வெற்றி அடையுங்க, பெரிய பணக்காரன் ஆகுங்க. உங்கள் செல்வம் உங்களோடு முடிந்து விடாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு சதக்காவாக மாறட்டும். அல்லாஹ் நம்மளுக்கு ஹலாலான செல்வத்தையும் உண்மையான உள்ளத்தையும் அந்த செல்வத்தை அவனுக்காக பயன்படுத்தும் வாய்ப்பையும் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.